Welcome to Pavi Maths World. 10th CBSE Maths la Chapter 2 Polynomials la Exercise 2.2 பார்த்துக்கலாம். Question என்ன சொல்லியிருக்காங்கன்னா find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficient கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அந்த குவாட்ரடிக் பாலினாமியல்ஸை வச்சு ஜீரோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணிக்கணும். எதுக்குன்னா ஜீரோவுக்கு கோஎஃபிஷியன்ட்க்கு ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணிக்கணும். சம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 8. சம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 8. எதுவும் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை அதனால் அது வந்து 1 இருக்க மாதிரி தான் அர்த்தம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 8 இருக்குது. இப்போ 1ஐயும் மைனஸ் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 8 வரும். இப்போ மைனஸ் 8 என்ன பண்ணலாம்? மைனஸ் 4 இன்ட்டு 2 சார் மைனஸ் 8 வரும். இப்போ மைனஸ் 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 8 வரும். 8 வந்துருச்சா? அதுக்கப்புறம் மைனஸ் 4ஐயும் ப்ளஸ் 2ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 2 வரும். கரெக்டாக? இப்போ இந்த மைனஸ் 2 வந்துருச்சா? கொஸ்டினில் இருக்கிற மைனஸ் 2 வந்துருச்சா? இப்போ எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு தனியாக எழுதியாச்சு. ஸோ ஜீரோஸ் ஆர்னு போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டுக்கலாம். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 தான் வரும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். 4 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 8. இப்போ வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வெரிஃபை பண்ணிக்கலாம். சம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஏ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்லை, அதனால் ஒன்று தான் இருக்கிறதா அர்த்தம். அதனால் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 2, சி ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ சம்முனா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். பியோட வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ் 2 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1. இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஈக்குவல் டு 2. அடுத்தது ப்ராடக்ட்னா சி பை ஏன்னு சொல்கிறாங்க. சியோட வேல்யூ மைனஸ் 8 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 8. இப்போ வெரிஃபை ஆயிடுச்சா? Thank you for watching my channel. Subscribe பண்ணிக்கோங்க. Pavi's Maths World ஈஸியாக மேக்ஸ் படிக்கலாம். Thank you for watching.